தனுஷின் மாறுபட்ட நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகெங்கும் வெளியான குபேரா மக்களின் பேராதரவை பெற்று வெற்றி நடை போடுகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் 12 நாட்களா நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த போர் முடிவுக்கு வந்துடுச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னு பாக்குறவ மத்தியானத்துக்கு மேல திருப்பி கம்மா போட்டிருக்காங்க. இது எப்படி போகுங்கிறத பொறுத்துதான் பார்க்கணும். இந்த போர் எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதங்கள் உற்பத்தி பண்றாங்க குற்றச்சாட்டை இஸ்ரேலும் வச்சது, அமெரிக்காவும் வச்சாங்க. அப்புறம் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கப்பவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அமெரிக்காவும் பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப்பும் ஈரான்ல இருந்த 3 அணு மையங்களை குறி வச்சு பாம்லாம் போட்டுட்டு போனாரு. அதற்கு பிறகு திரும்பி பேச்சுவார்த்தைக்கு வாங்கலாம் சொன்னாங்க. அதுக்கு நடுவில் ஈரான் நாங்க பதிலடி தாக்குதல் கொடுத்தே தீருவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நேத்து இரவு கத்தாரில் இருக்கிற அமெரிக்காவுடைய அந்த ராணுவ தளங்களை குறி வச்சு பாம் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது இன்னும் எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னொரு நிறைய நாடுகள் ஒன்று சேர்றப்ப பெரிய ஒரு யுத்தமா மாறிடுமே தான் எல்லாருமே அதிகாலையில முடிக்கிறப்ப நம்ம நினைச்சிருப்போம். கத்தார் நாடுமே அதான் சொன்னாங்க, எங்க நாட்டுடைய இறையாண்மை பாதிக்கப்பட்டிருக்கு, வான் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி சர்வதேச சட்டங்களை ஈரான் மீறி இருக்கு, ஐக்கிய அரபோட சாசனத்தையும் மீறி இருக்கு. நாங்க நேரடியாகவோ இல்ல பதில் தர மாதிரியோ தாக்குதல் நடத்துவோங்கிற மாதிரி கத்தாரும் சொன்னதுனால பெரியவாரா போகுமோ அப்படிங்கிற சூழலை தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு சீஸ் ஃபயர் ஏற்பட்டுருச்சு, 2 பேரும் என்கிட்ட பேசினாங்க, 2 பேரும் ஒரே இடத்துல பேசினாங்க, அதனால போர் ஒப்பந்தம்ங்கிறது நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தெல்லாம் வர போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, இனிமேல் 2 நாடுகளுக்கும் பெறத்துக்கு நிறைய இருக்கு, நீதி உண்மையை மீறினாங்க அப்படின்னா இழப்பதற்கும் நிறைய இருக்கு, கடவுள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணட்டோம்னு சொன்னவனே ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் இல்ல அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி விட்டு நடிச்சு ஆமா போர் ஒப்பந்தம் அப்படின்னாங்க. இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்த சூழல தான் திருப்பி இஸ்ரேல் போர் ஒப்பந்தம் சொன்னா கூட தாக்குதல் நடத்தினாங்கன்னா நாங்க திருப்பி தாக்குதல் நடத்துவோம்னு சொன்னாங்க. இப்படி நிறைய ஒரு திருப்பு முனைகளா இருந்துகிட்டே இருந்தது இந்த கடைசி 24 மணி நேரத்துல. நம்ம போன வாரம் ட்ரம்ப் சொன்னது 2 வாரத்துக்குள்ள ஒரு முடிவெடுப்போம், ஈரானை நேரடியா தாக்குவோமா இல்லையா அப்படின்னு சொன்னாரு. ஆனா 2 நாள்ல அங்க இருந்து அமெரிக்கால உள்ள அந்த மசூரி ஏர்பேஸ்ல இருந்து கிளம்பி ஒரு ஃபிளைட் 3 நியூக்ளியர் சைட்ஸ்ல பாம்லாம் போட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பதிலடி தாக்குதல் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கத்தார், பஹ்ரைன் இங்கெல்லாம் ஏர்பேசஸ் இருக்கு, இவங்களுக்கு மிலிட்டரி பேஸ் இருக்கு, அமெரிக்காக்குனாலும் இவங்களுக்கு ஒரு நட்புறவு இருக்கு ஈரானோட அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தப்போ, நேத்து நைட்டு கத்தார் தோஹால மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாமே வான்வெளியிலே தகர்க்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவலும் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஈரானும் சொல்லியிருந்தாங்க, நாங்க கத்தாரை தாக்கவே இல்லை, அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை தான் தாக்கணுங்கிறதையும் விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கத்தார் நம்ம நட்பு நாடு, அங்க உள்ள மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராம ரொம்ப கவனமா தான் அந்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே பார்த்தோம்னா ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் ஈரான் தரப்புல ஈரானோட அந்த அரசு ஊடகத்துல என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் கெஞ்சினாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த தாக்குதலை நிறுத்திக்கங்க அப்படின்லாம் சொன்னாரு எங்க கிட்ட அப்படின்னு ஈரான் தரப்பு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல 2 தரப்புமே நாங்க அமைதிக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போர் ஒப்பந்தத்தை மீறி தொடர்ச்சியா ஈரான் எங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க, மிசைல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, அதனால இதுக்கு ஒரு பதிலடி கொடுங்கன்னு நான் இஸ்ரேல் ராணுவத்துக்கு கட்டளையிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு. இது திரும்பியும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்குவாங்களா, அதுவும் தெஹ்ரானோட இதயத்துல தாக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், இன்டென்ஸ் ஸ்ட்ரைக்கா இருக்கணும், அது பயங்கரமான ஒரு தாக்குதலா அது இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இஸ்ரேல் மிலிட்டரி கிட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு. ஈரான் ஆனா மறுக்கிறாங்க, அவங்க பொய் சொல்றாங்க, நாங்க தாக்குதலை நிறுத்திட்டோம், நாங்க தாக்கவே இல்லை, அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க போய் முடியுங்கிறதே தெரியாத ஒரு கட்டத்துல நிக்குது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ஏத்துக்கிட்டா கூட தாக்குதல் நடத்தினாங்கன்னா நிச்சயம் நாங்கள் பதிலடி தாக்குதல் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இன்கேஸ் இன்னைக்கு நள்ளிரவு இஸ்ரேல் ஈரானை தாக்கினாங்கன்னா திருப்பி ஈரான் இஸ்ரேல் தாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடியாத போரா மாறிடுமா இல்லை நீண்ட போரா மாறிடுமாங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா இந்த அமைதி ஒப்பந்தம்ங்கிறது முதல்ல 6 மணி நேரம் இருக்கும், அப்புறம் 12 மணி நேரம் இருக்கும், அப்புறம் 24 மணி நேரத்துக்கு உள்ள அமல்படுத்திடுவாங்கன்னா சொன்னாங்க. அதுக்குள்ள திருப்பி இப்படி ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. இதுக்கு நடுவில் நேற்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் புத்தினை சந்திக்க மாஸ்கோக்கே போயிருந்தாரு. அங்க புத்தின்
தேவையில்லாம ஈரானை வந்து சீண்டி பாக்குறாங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும். ஈரான் மேல தாக்குதல் நடத்த தேவையே கிடையாது, அங்க மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிச்சயம் மனிதாபிமான அடிப்படையில ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்யுங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க ஐநாவோட ஒரு துணை அமைப்பு. இவங்க தான் வந்து இந்த நியூக்ளியர் பவர்ஸ் எல்லாமே கண்காணிக்கிற ஒரு அமைப்பா இருக்கிறாங்க. இவங்க ஈரான்ல உள்ள அந்த 3 நியூக்ளியர் பேஸையும் கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஈரான் சொல்றாங்கன்னா, இவங்க என்ன கண்காணிச்சாங்க, இப்படி வந்து தாக்குதல் நடத்திட்டு போறாங்க, அதனால அந்த அமைப்புல இருந்து நாங்க வெளியேற போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல வெளியேறக்கூடாது, நீங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்த நியூக்ளியர் பவர் பத்தி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்களுடைய இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தகர்த்துட்டோம், இனிமேட்டு நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, உலகமே அமைதிக்கு திரும்பலாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD Vance வந்து சொல்லப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ்ல செய்தி வந்து வெளியாயிருக்கு. அதுல என்ன செய்தி வந்திருக்காங்கன்னா, இந்த செறிவூட்டப்பட்ட நியூக்ளியர் அந்த யுரேனியம்ங்கிறது 60% எங்க வச்சிருக்காங்கிறது தெரியல, அது வந்து அமெரிக்க அதிகாரிகளுக்கும் தெரியல, குறிப்பா வந்து JD Vanceக்கும் தெரியலங்கிறதா வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு அவரு அப்படிங்கிறாங்க. இப்ப இதை வச்சு அழிச்சிட்டோன்ட்டு தான் அவங்க வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அப்ப திருப்பி கண்டுபிடிக்கப்படலை, எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, செவரன் அப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி அதை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு கூட திருப்பி வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் அந்த கட்டுரை மூலமா படிக்கிறது மூலமா வந்து எழுது நமக்கு. ஓகே, இது ஒரு முடிவுக்கு வரும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். பட் என்னன்னா, இஸ்ரேல் நம்ம பார்த்தோம், காசால வந்து போர் உடன்படிக்கைலாம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்ன பிறகும் கூட அங்க அப்பாவி மக்களை கொண்டுட்டே இருந்தாங்க, பெண்களை கொண்டுட்டே இருந்தாங்க, குழந்தைகளை வந்து கொண்டுட்டே இருந்தாங்க, சோத்துக்கு வழி இல்லாம சாப்பாட்டை கையேந்தி நிக்கிறவங்க கூட வந்து கொண்டுட்டு தான் இருந்தாங்க. இப்ப அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா கூட ஈரான் நாங்க அடிக்கவே இல்லை, அவங்க கிளைம் பண்றாங்கன்னு சொன்ன உடனே அடிச்சிட்டாங்க, திருப்பி இதே தலை தாக்குவோம்னு சொல்றாங்க. இது எங்க போய் முடியுங்கிறது தெரியல நமக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த காசாவை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கு வந்து காங்கிரஸோடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதுக்கு, நேரடியா தாக்குதல் நடத்தினதுக்கு சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஏன்னா முதல் நாள் தான் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னவங்களே அடுத்த நாள் வந்து கண்டனத்துக்குரிய தாக்குதல்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க. இது வந்து தார்மீகமான நமக்கான ஒரு உரிமை இருக்கு உலக அளவுல, ஆனா அதை கூட மோடி அரசாங்கம் பண்ணவே இல்லை, விமர்சனமே பண்ணவே இல்லை, கண்டிக்கவும் கிடையாது, நம்ம தார்மீக உரிமை பறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அதே மாதிரி காசால தொடர்ந்து படுகொலை நடந்துகிட்டே இருக்கு, அதுக்கும் மௌனம் சாதிக்குது இந்தியா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர் வந்து பீஜிங்க்கு போயிருக்காரு, சைனாக்கு. அங்க போய் அங்க வாங்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரோட ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காரு. இந்த சந்திப்புல ஏற்கனவே பாகிஸ்தானும் சைனாவும் ரொம்ப நெருங்கிட்டு இருக்காங்க, அதை பத்தின சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த சந்திப்புக்கு அப்புறம் அங்க வந்து சைனா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த அடையாளம்னா அது டிராகன்ஸ், இங்க வந்து யானை, ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாதான் நமக்கு வின் அவுட்கம் வரும், அதனால வந்து ரெண்டு பேரும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் எடுத்திருக்கோம், அப்படிதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ சைனா இந்தியா வந்து ஒரு பதற்றம் இருந்தது, அது வந்து தனிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். கடவுள் முருகனை பத்தி பாட்டுன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது முதல்ல கந்த சஷ்டி கவசம் தான். அதன் பிறகு வர்றது திருச்செந்தூரின் கடலோரத்தின் செந்தில் நாதன் அரசாங்கம். இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். அந்த பாட்டுல ஒரு முக்கியமான லைன் வரும், சாதி மத பேதமின்றி பார்க்கு முகம் ஒன்று அப்படின்ற, அந்த 6 முகத்துக்கும் ஒன்று ஒன்றுன்னு வரும். அதுல சாதி முகம் பேதமின்றி பார்க்கு முகம் ஒன்று முருகனுக்கு இருக்கு. ஆமா, அத முதல்ல பாருங்கப்பா, அப்புறம் சண்டிகளா. சாதி மதம் பார்க்காம ஒரு முகம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா மதத்தை வச்சே அரசியல் பண்றதுக்கு முருகனையே எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இப்ப விமர்சனமா மாறி இருக்கு, பெரிய சர்ச்சையா வந்து மாறி இருக்கு. கவியரசர் கண்ணதாசன் அவர் பாடின பாடல் வந்து அரசியலுக்கும் நிகழ்காலத்துக்கும் கச்சிதமா பல பாடல்கள் வந்து பொருந்தும். ஆமா, அதுவும் வந்து அவரு தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஒரு பாடல் எழுதினாருன்னு சொல்லுவாங்க, புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படிம்பாங்க அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அப்ப இங்க நிறைய பேர் வெற்றி பெற்ற ஆட்சியில் இருக்காங்க, நம்ம பொதுவாத்தான் சொல்றோம். ஆமா, சரி, இந்த முருகனை பத்தி எடுத்ததுல முருகன் மாநாடு நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. இப்ப கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடியே பெரியாரை பத்தியும் அண்ணாவை பத்தியும் வீடியோ போட்டு இழிவுபடுத்திட்டாங்க. அதை வந்து இவங்க உட்காந்து பார்த்து ரசிச்சாங்க. அது முன்னாடி இல்லையா பின்னாடியா,
அப்படின்னு ஆர்பி உதயகுமார் வந்து சொல்றாரு. அவர் வந்து ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து அவங்க வீடியோ போடும்போது நாங்க பின்னாடி உட்காந்துருந்தோம், எங்களுக்கு தெரியல, அது நாங்க பார்க்கலங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதே நேரத்துல நான் இந்து முன்னணி வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நாங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இல்லாம ஒரு முருக பக்தரா தான் நாங்க அங்க போய் கலந்துக்கிட்டோம். பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க, அது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. இது முருக பக்தர்னா கோயிலுக்கு போங்கப்பா, எதுக்கு மாநாட்டுக்கு போறீங்க? இந்து முன்னணி பாஜகனாலே தெரியாதா அவங்களுக்கு? கூட்டணியில வேற இருக்கிறாங்க, அதனால போயிட்டாங்க. போனோடனே இப்படி ஒரு வீடியோவை அவங்க எதிர்பார்த்து போல அதுக்கப்புறம் வந்து பெரிய சர்ச்சையானோன்னு தான் விளக்கமே வந்திருக்கு. அதுலயும் வந்து எடப்பாடி வந்து அண்ணாவுக்கு ஒரு பிரச்சனைங்கிறதுனாலதான் 2024 கூட்டணியை விட்டே வெளியே வந்தாரு. அண்ணாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை வந்து வெளியே வந்தாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வந்துருவாங்களா? அப்ப அண்ணா வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்களே, பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா என்னன்னா, ஆர்பி உதயகுமார் சொல்றதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே உடைய ஐடி விங் நேற்று விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த முருகன் மாநாட்டுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கோ அங்க எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கோ அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முருகனுடைய பக்தர்களாதான் அதிமுகவுடைய நிர்வாகிகள் அது வந்து கலந்துக்கிட்டாங்க. அதிமுகவுடைய கொள்கைங்கிறது அண்ணாவுடைய கொள்கை தான், திராவிட சித்தாந்தம் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான், இதுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு சொன்னவங்க. சரி, அந்த சைடு மதுரைக்கு போனாங்கன்னா கோயம்புத்தூர் ஒருத்தர் போயிருக்காருல்ல, வேலுமணி RSS விழாவுக்கு ஏன் போனாருன்னு, RSS அழைப்பின் பேர்ல வேலுமணி போகவே இல்லை, அங்க பேரூர் ஆரியனும் அழைப்பின் பேர்ல தான் அவர் வந்து போயிருக்காரு. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து ஏடிஎம்கே ஐடிவி தன்னுடைய வேலையை வந்து முடிச்சிருக்காங்க. அவருமே எஸ்பி வேலுமணியுமே விளக்கம் கொடுத்திருக்காரு. நாங்க வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுகவுக்கு தான் வராரு. 99ல பாஜகவோட கூட்டணி வச்சு மத்திய அமைச்சரா இருந்தீங்க, 2001ல கூட்டணி வச்சு இங்க எம்எல்ஏ எல்லாம் கொண்டு வந்தீங்க, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, தெரிஞ்சுதானே நீங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா திமுக இருந்து கடுமையான விமர்சனம் வந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, வட மாநிலங்கள்ல ராமரை வச்சு பல பிரச்சனை உண்டு பண்ணாங்க, இங்க தமிழ்நாட்டுல முருகனை வச்சு பிரச்சனை ஏற்படுத்த போறாங்க, அந்த கலவரத்திக்கு எண்ணெய் போயிருக்கு ஏடிஎம்கே, இது நிச்சயம் வந்து மக்கள் பாடம் போட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆமா, இந்த விவகாரத்துல எடப்பாடியோட கருத்து என்ன அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆர்பி உதயகுமாரோட கருத்து, எஸ்பி வேலுமணியோட கருத்து தான் அவரோட கருத்து. ஆமா, ஏன்னா ஆர்பி உதயகுமார் போல்டா எதுவுமே சொல்ல மாட்டாரு. மேலோட உத்தரவு வந்தாருன்னா ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் போன்ற நபர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆமா, முதல்ல நீங்க சொல்லுங்க, ரொம்ப கோவப்பட்டேன்னு சொல்லுங்க, அப்புறமேட்டு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்பாங்க, அப்ப நான் சொல்லிடுறேன் ஆர்பி உதயகுமார் கருத்து சொல்லிட்டாரு, அதுதான் என்னுடைய கருத்துன்னு சொல்லிடுறேன். அவருக்குன்னு ஒரு கருத்து இல்லவே இல்லையா, பொதுச் செயலாளர் இருக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை. இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஏடிஎம்கே உடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டையில வந்து நடந்தது இன்னைக்கு. எம்ஜிஆர் மாளிகையில வந்து கூட்டம் இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குது. பாதியா நிர்வாகிகளை வந்து சந்திக்கிறாரு. திரும்ப வந்து இந்த கூட்டணி விவகாரம் எல்லாத்த பத்தியும் பேசி ஒரு நம்மலாம் வந்து ஒத்துமையா உழைக்கணும் அப்படிங்கறதான் அவரோட ஒரே ஒரு வேண்டுகோளா இருக்கா நிர்வாகிகள் கிட்ட. இப்ப எப்படி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேருமே கூட்டணி நம்ம போகணும், விஜய் வந்து கூட்டணிகள் இழுக்கணும்னு சொல்றாங்க மாதிரியோ, அதே மாதிரிதான் நிறைய மாவட்ட செயலாளர் எடப்பாடி கிட்ட தனிப்பட்ட முறையில விஜய் கூட்டணி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஆமா, பிஜேபில இருந்து வெளியே வாங்க அப்படிங்கிற மூட்லயும் வந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்கதா தான் தகவல் வருது. எடப்பாடியே அந்த மூட்ல தான் இருக்கிறதா பிஜேபி நம்புது. அதுதான், இந்த மாதிரி அமைதியா அங்க வந்து உட்கார்ந்துட்டு கடைசி நேரத்துல இதெல்லாம் காரணமா சொல்லி வெளியே போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு, டாக்கம் இருக்கு. எல்லாமே வந்து நம்ம இன்னும் நெருங்கும் போதுதான் தெரியும். ஆமா, இன்னொரு பக்கம் திமுக வருவோம். திமுகல அண்ணா அறிவாலயத்துல எப்படி பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு ஒரு தனி அறை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி கனிமொழி எம்பிக்கு ஒரு அறை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த அறைக்கு கூட்டிட்டு போய் தங்கச்சி வந்து உட்கார வச்சாரு கனிமொழிய. ஓகே, கட்சி பணியில இங்கிருந்து நீங்க நிறைய பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னதாகவும் தகவல். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வால்பாறை தொகுதியோட அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி சமீபத்துலதான் உயிரிழந்திருந்தாரு. உடல்நல குறைவு காரணமா நம்ம சொல்லியிருந்தோம். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருமா அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. ஆனா அடுத்த மே மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும் தமிழ்நாட்டுல. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்கு. அப்படிங்கும் போது இடைத்தேர்தல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. தேர்தல் ஆணைய தரப்புலையும் இப்படிதான் விளக்கம் வருது கேட்டோம்னா. அடுத்து வரப்போறது நடிகர்கள் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல முதல்ல வரப்போறது யாரு அப்படின்னா அவர் தானே. யாரு? அவருதான். நான் ஒருத்தரை நினைக்கிறேன், நீங்க யாரு சொல்லுங்க? நான் டிவிகே தலைவர் விஜய். அவர் இல்ல, நான் நினைச்சவர் இங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, நார்த்தை சேர்ந்த ஒரு நடிகர் நினைக்கிறேன். சரி, ஓகே. தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் வந்து இப்ப ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் எல்லாம் கூட, சாரி, இந்த ஒரு கிளிம்ஸா அதோட ஒரு பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட ரசிகர் என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அருவாள் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி இப்ப ஜெயில் அப்படின்னு இருக்காங்க. ஓஹோ, படத்துல அவர் பண்ற மாதிரி எதுவும் பண்ணிட்டாங்களா? கிருஷ்ணகிரியில வந்து டிவிகே தலைவர் விஜயோட பிறந்த தினத்தை கொண்டாடுற வகையில
அந்த கட்சி கொடி பக்கத்துல மரம் நடுற விழான்ட்டு போயிருக்காங்க ஒரு 3 பேரு. மரம் நடுறதுக்காக எடுத்துட்டு போன கத்தியா அங்க போயிருக்காங்க. அங்க இருந்த ஒரு கிளை செயலாளர் வந்து இங்க நடக்கூடாது என்ற பர்மிஷன் வாங்கணும்னு சொல்ல 2 பேருக்கும் பயங்கர கோஷ்டி மோதலாம் மாற இப்ப 3 பேர் கத்தி குத்து 7 பேர் காயம். இப்ப 5 பேர் கைதுங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. பேரு படிச்சோம்னா ஒரு பெரிய லிஸ்ட் போகும். 13 பேர் 15 பேர் வரையும் போகுது. பிறந்த நாள்லாம் கேக்கு தான் வெட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இப்ப டிவி தரப்புல இருந்து சொல்லிடுறாங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க. அதை ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து காவல்துறை கொக்கைன் பயன்படுத்தினதுக்காக விசாரிக்கிறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு அரசாங்க மருத்துவமனை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. முதல்ல வந்து முரண்டு பிடிச்சிருக்காரு அவரு, நான் பயன்படுத்தவே இல்லை கொக்கைன் அப்படின்லாமே. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எல்லாமே கிளீனா தெரிஞ்சிருச்சு. அவர் கொக்கைன் பயன்படுத்தியிருக்காரு, கடந்த 1 வருஷமா பயன்படுத்தியிருக்காருங்கிறது தெரிஞ்சிருச்சு. எப்படி ஸ்ரீகாந்த் பிடிபட்டாரு அப்படின்னா, நுங்கம்பாக்கத்துல நிறைய பப்லாம் இருக்கு, பார் எல்லாமே இருக்கு. அதுல வந்து ஏடிஎம்கே உடைய முன்னாள் ஐடி நிர்வாகி பிரசாத் ஒரு பிரச்சனையில வந்து காவல்துறையில சிக்கிறாரு. அவரை வந்து விசாரிக்கிறப்ப இவர் வந்து ஸ்ரீகாந்த் வந்து சிக்கிறாரு. யாரு பிரசாத் யார்கிட்ட வாங்கினார் அப்படின்னா, பிரதீப் குமார்ன்ற நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து கானா, இந்த ஆப்பிரிக்கா நாட்டு கானாவை சேர்ந்த இருந்து வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பெங்களூரை சேர்ந்த பெரிய போதைப்பொருள் நெட்வொர்க் இருந்து வாங்கியிருக்காரு. முதல்ல ஸ்ரீகாந்த் மறுத்திருக்காரு. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல 43 முறை டிரான்சாக்சன் நடந்திருக்கு. 1 கிராம் கொக்கைன் வந்து 7,000 ரூபாய்க்கு வாங்கி ஸ்ரீகாந்துக்கு 12,000 ரூபாய்க்கு வித்துருக்காங்களாம். ஸ்ரீகாந்த் யார்ட்டா வித்தாரா, அவர் பயன்படுத்தினாரா அப்படிங்கிற கோணத்திலயும் விசாரணை போச்சு. கடைசியில ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை இப்ப நீதிபதி அழைச்சிட்டு போனதுக்கு நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லி உத்தரவு வந்து போட்டுருக்காங்க. அதனால புழல் சிறையில அவர் வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் கட்டுறதுனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரி வந்து கொடுத்துருக்காங்க. தன்னுடைய முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வந்து போயிருக்காரு ஸ்ரீகாந்த். ஓகே. அதேதான் அந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி அவர் வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு ஏடிஎம்கே எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அதுல இவரும் வச்சிருந்திருக்கிறாரு. இந்த பிரசாத்தும் இப்படி வச்சுட்டே வித்திருக்கிறாருங்கிறத திமுகல இருந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கழுகு உள்ளிட்ட சில படங்கள்ல நடிச்ச நடிகர் கிருஷ்ணா, அவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு இதுலயும் விசாரிச்சுட்டு இருக்காங்களா. அவருக்கு சம்மன் அனுப்பலாமாங்கிற கூட காவல்துறை யோசிச்சுட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த சில நடிகர்களுக்கும் சில நடிகைகளுக்கும் சமன் அனுப்பப்படலாம் வந்து சொல்றாங்க. இப்படியே விசாரிச்சுட்டு வந்து போனாங்கன்னா பெரிய நெட்வொர்க்கே மாட்டோம்லாம் சொல்றாங்க. காவல்துறை உண்மையாலுமே நடுநிலையா விசாரிச்சாங்க அப்படின்னா பல பேர் திரைத்துறையில சிக்க வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. பொறுத்துதான் வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், நடிகர்களை பத்தி பேசணும். நடிகைகள்ல நடிகை மீனா இருக்காங்கல்ல, அவங்க அடிக்கடி டெல்லி போயிட்டு வர்றது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை நேரடியா போய் சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சுட்டு அதை பத்தின ஒரு பதிவும் போட்டிருக்காங்க. அதுல வந்து அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன், அது வந்து என்னோட எதிர்கால வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கால வாழ்க்கைனா மத்திய இணையமைச்சர் எதுவும் பொறுப்பு தராங்களான்லாம் இப்பவே டாக் வர ஆரம்பிச்சிருக்கு. பாஜகல சேர்றாங்களா இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே. பிரதமர் மோடியும் RN ரவியும் அடிக்கடி வந்து நம்ம தமிழ் எப்படியாவது கத்துக்கணும், எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அமித்ஷா வந்து என்ன ஐயோ ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு எனக்கு. இன்னொன்னா சொல்ல போனா தமிழ் கடவுள்னு யாரை நம்ம சொல்லுவோம், முருகனை சொல்லுவோம். அவங்கள வச்சே நம்ம மாநாடுலாம் நடத்தியிருக்கோம். அப்படிங்கும்போது தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. ஆனா சில டேட்டாஸை வந்து எதிர்கட்சிகள் எடுத்து போட்டுட்டு அதை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா, 2014 பிரதமரானாரு மோடி. அப்போ வந்து அப்பையில இருந்து இப்ப 2025 அந்த நிதியாண்டு முடிவு வரை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, சமஸ்கிருதம் இருக்குல்ல, அந்த மொழிக்கு 2533 கோடி அந்த மொழி வளத்தை வந்து கூட்டுறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2533 கோடி. அதே காலகட்டத்தில் நம்ம வந்து தென்னிந்திய மொழிகளை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 147 கோடி தான் எல்லா மொழிகளுக்கும் சேர்த்தே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒடிசாவும் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஒடியா மொழியும். இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 13 கோடி தான் வருது இந்த மொழிகளுக்கெல்லாம். அதுவே அவங்களுக்கு அந்த சமஸ்கிருதத்துக்கு பார்த்தோம்னா 230 கோடி வந்து செலவிட்டிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு. இந்த சமஸ்கிருதத்தை எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு 2011 சென்சஸில் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா 24,000 பேர் தான் பேசுகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செலவு பண்ணுறோம் பாஜகலேருந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவ்வளோ பேர் பேசுகிற மொழிக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்களேன்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து போலி பாசம் தான் தமிழுக்கு, சும்மா வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க, தென்னிந்திய மொழிகளை பத்தி பெருமையா மட்டும் பேசுறது, அதே நேரத்துல எதுவும் அதுக்காக பண்ணாம இருக்கிறது, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, பணமெல்லாம் அங்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சர்ச்சை ஆனப்ப முன்னாள் பாஜக தலைவர்
தமிழிசை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட் நிறைய செலவாக தான் செய்யும், ம். இதே நார்மல் பேஷண்ட் கம்மியா தான் செலவாகும் ஆனா அப்படிங்கிறாங்க. 10 வருஷமா ஐசியூலே இருக்காங்களேங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. இவ்வளவு ஒதுக்குனீங்களே, என்ன வளர்ச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப சென்செக்ஸ் எடுத்தா தெரியும் 24,000 இருந்து எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு. குறைஞ்சிருக்கும்னு தான் சொல்றாங்க. எடுத்தாதான் தெரியும், பாப்போம். அவங்க கொடுக்கறதுதான் வேற டேட்டா, சென்சஸ் டேட்டாலாம். ஒரு கிளாஸ்ல வந்து மஞ்சப்பொடி போறது பயங்கர ட்ரெண்டு. ஏன்டா எடுபட்ட பயலே, இன்ஸ்டா ட்ரெண்ட் பண்றேன்னு இந்த மாசம் வாங்கி வச்சிருந்த மொத்த மஞ்சத்தூளையும் காலி பண்ணிட்டியடான்ட்டு துரத்திட்டு ஓடுறாங்களாம். ஏன் நிக்காம வந்த? ரெட் சிக்னலை பார்க்கலையா? பார்த்தேன் சார். அப்புறம் ஏன் நிக்காம வந்த? நீங்க நின்னதை பார்க்கல சார். சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வருது டாக்டர். தூங்க வேண்டியது தானே. ஆபீஸ்ல எல்லாரும் திட்டுறாங்க டாக்டர். என்னடா மஞ்சத்தூளை திடீர்னு விலையேத்தி வச்சிருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்ல நீங்க இல்லையா? மஞ்சத்தூள் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? எல்லா கடவுளும் எல்லா மதமும் சொல்றது என்னன்னா, அமைதியா வாழுங்க, வாழ விடுங்க அப்படிங்கிறான், சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. ஆனா மதத்தை வச்சே அடிச்சுக்கிறாங்க சில நாடுகள். சில நாடுகள் சில உள்ளுக்குள்ளேயும் வந்து கலவரத்தை சில பேர் வந்து தூண்டதான் செய்யறாங்க. இப்போ உலகம் முழுக்க அது ஒரு போருங்கிறது தினம் தினம் நம்ம ஒரு செக்மெண்ட்டாவே சேர்த்துற அளவுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு கடுமையான காலகட்டத்திலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்பாடான்னு காலையில ரிலாக்ஸ் ஆனோம் நம்ம எல்லாருமே. அதுக்குள்ள திருப்பி மத்தியானத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நிச்சயம் எல்லா வாரம் முடிவுக்கு வரணும். இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு திடீர்னு கமா போட்டுருக்காங்களே, அதனால முடிஞ்சிருச்சா முடியலையாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. அதே வந்து ட்ரம்ப் கிட்டையும் நெதன்யாகு கிட்டையும் அயத்துல்லா கம்யூனிக்கையும் நம்ம வந்து கேட்டலாம். இதை முடிச்சு வைங்க, இப்போதைக்கு முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்துங்க. நன்றி. சேகர் கமுலா இயக்க, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்க முதல் முறையாக தனுஷ் ராஷ்மிகா மந்தனா கூட்டணியில் விறுவிறுப்பான கதைக்களத்துடன் வெளியான குபேரா உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.